அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. நேற்றைய நம்முடைய காணொலியுடைய ஒரு ஃபாலோ அப் காணொலியாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் தாவேகாவுக்கு, இன்னொரு பக்கம் உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறார் ராகுல். அவங்களுடைய டீம் உச்சகட்டம் அப்படிங்கிறாங்க விஜய் டீம் மீது. 7 காரணங்கள் அடுக்கப்படுதுங்க. இதை எப்படி சமாளிக்கிறாரு விஜய்? என்ன நடந்துகிட்டு இருக்கு தாவேகா கூட்டணிக்குள்ளார? இன்னொரு பக்கம் கர்நாடகத்துல 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த அதிர வைத்த அந்த துயர சம்பவம், அதை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதன் தொடர்ச்சியாகவே பாமகவும் உண்மை அறியும் குழுவினர் போயிட்டு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் தான், தொகுப்பு தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்களா 3 தமிழர்கள்? அதிர வைக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். கேள்விகளை அடுக்கும் உதயநிதி. களத்துக்கு சென்ற பாமக. வேகம் வேண்டும் விஜய். நம்ம பேசின அந்த டைட்டிலேயே உங்களால் அந்த வழியை உணர்ந்திருக்க முடியும். 3 தமிழர்கள் கர்நாடகத்துல சமீபத்துல கொல்லப்பட்டாங்க இல்லையா? கர்நாடக வனத்துறையினரால ஹானூர் பக்கத்துல கர்நாடக மாநிலத்துல. அது ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அதிர வைத்தது. முக்கியமா அது போலி என்கவுண்டர் அப்படின்லாம் பரவலாக எதிர்ப்புகள் வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளுமே கடுமையாக கண்டிச்சாங்க இதை. இன்னொரு பக்கம் விசாரணை, முழுமையான விசாரணை வேணும் அப்படின்லாம் வலியுறுத்தியிருந்தாங்க. அதுல குறிப்பா கர்நாடகத்துடைய முதலமைச்சர் திரு DK சிவகுமார், காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர், அவரு எங்களுடைய மாநிலத்துடைய விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது, நீங்களும் கேட்கக்கூடாது அப்படின்லாம் அவரு பேசினது கடும் கண்டனத்துக்கும் ஆளானது. உங்க ஊர்ல மாநிலத்துல கரூர்ல பிரச்சனை நடந்தப்ப நாங்க தலையீடு செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமா அப்படின்லாம் கர்நாடகத்துல இருக்கக்கூடிய சில ஆளும் கட்சியினர் இப்படியாகலாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரியான ஒரு டென்ஷனான ஒரு சூழல். ஏற்கனவே மேகதாது அணை விவகாரம், இன்னொரு பக்கம் காவிரியில முழுமையாக நமக்கு இன்னும் தண்ணி வராம இருக்கு. இங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா டெல்டா பாதிப்படைஞ்சு இப்ப தமிழ்நாடே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதை ஒட்டி அந்த உடல் கூராய்வு அறிக்கை, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. அது அதிர வச்சிட்டு இருக்க அந்த தகவல்கள் எல்லாமே படிக்கிறப்ப நெருக்கமா இருந்துதான் 3 தமிழர்களையும் சுட்டிருக்காங்க. அவங்களுடைய விழா எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு. நிறைய அடிப்பட்ட அந்த காயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்ப சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வலுவாக சந்தேகங்கள் எழுந்துகிட்டு இருக்குங்க. இந்த விஷயம்தான், அதாவது திரு அந்தோணிசாமி, திரு பீட்டர், திரு ஜான் ரோஸ், இந்த 3 தமிழர்களும் எளிய தமிழர்கள். அவர்கள் மீது நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது, படுகொலைங்கிறது இங்க நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கியது. இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஆகஸ்ட் 25ஆம் நாள் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு 4 முக்கியமான கேள்விகள். சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் படிக்கிறோம். இதையொட்டி கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேள்விகளை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டு இருக்கு? சரியான விளக்கம் கேட்டீங்களா? ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 2வது, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தென்மண்டல மாநாடு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கெடுத்த அந்த மாநாடு நடந்தது இங்க. அப்ப அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த கர்நாடக CM திரு DK சிவகுமார் அவர்கிட்ட இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டதா? நம்ம CM திரு ஜோசப் விஜய் கேட்டாரா? இங்கிருந்து அங்க ஏதாவது நேரடியாக போய் விசிட் பண்ணாரா நம்ம CM? அப்படி இல்லைனாலும் இங்கிருந்து அமைச்சர்கள் குழுவை அங்க அனுப்பி வச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்களா? இல்லை இங்கிருந்து ஒரு டீம் போய் டோட்டலா அங்க ஆய்வு செய்து என்னன்னு விசாரிச்சாங்களா? என்ன அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்தது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள். அதற்குள்ளார சபாநாயகர், மதிப்புமிகு சபாநாயகர் அவர்கள் திரு JCD பிரபாகர் குறுக்கிட்டு, ஏற்கனவே அது சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அப்ப சொல்லியிருக்காரு, வனத்துறையும் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க மறுபடியும் பதில் கொடுப்பாங்க விசாரித்து அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் இது மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல பாமகவுடைய தலைமை தனியா உண்மை அறியும் குழு ஒன்றை அமைத்து அவங்களும் அங்க ஸ்பாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக ஜூனியர் விகடன்
இதழ்ல பத்திரிகையாளர் சல்மான் அவர்கள் கிட்ட விரிவாகவே பேசியிருக்காரு பாமகவுடைய தர்மபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு வெங்கடேஸ்வரன்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு மேய்ச்சலுக்கு போன மாடு திரும்பி வராததால தான் இவங்க எல்லோரும் அங்க போயிருக்காங்க. இரவானதும் அங்கேயே படு தூங்கியிருக்காங்க. காலையில பார்த்தோம்னா எழுந்த அதிகாலை நேரத்துல தான் அவங்களை சுத்தி வளைச்ச வனத்துறையினர் முதல்ல திரு டேவிட் குமாரை சுட்டிருக்காங்க. சத்தம் கேட்டு விழித்த திரு அந்தோணிசாமி, திரு ஜான் ரோஸ், திரு பீட்டர் ஆகியோர் எங்களை சுடாதீங்க அப்படின்னு கையெடுத்து இப்படி கும்பிடுறாங்க. ஆனாலும் மீறி அவங்கள சுட்டிருக்காங்க. திரு மகிமைதாஸ் குண்டடிப்பட்டு திரும்பி வந்ததால தான் அவரு சொன்னதாலதான் இந்த சம்பவத்துடைய பின்னணிகளும் எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல இந்த நால்வர் மீதும் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் மீதும் எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போகாம அங்கிருந்த ஒரு சரக்கு வண்டி மூலமாக அவங்க மைசூருக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய சந்தேகத்தையே எழுப்பி இருக்கு. அதுலயும் டேவிட் குமார் அவர்கள் 3 பெண் குழந்தைக்கு தந்தைங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் கேரளால இருந்து ஊருக்கு திரும்பி இருக்காப்புல. இது எல்லாமே பெரும் துயரங்க அப்படின்னு உருக்கமா பல விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கன்னட அமைப்புகள் தமிழர்கள் கொல்லப்பட்டதை கண்டிச்சு ஆதரவா இருக்காங்க, நல்ல விஷயம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே நேரத்துல மேகதாது விவகாரத்துல தமிழர்கள் கர்நாடகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகத்தான் இப்படி அவங்க சுட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் ஐயம் எழுகிறதுங்க. இந்த சம்பவத்தை உடனடியாக சிபிஐ விசாரிக்கணும், சுட்டு கொன்ன காவல்துறையினர் வனத்துறையினர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு விரிவாகவே அங்க நடந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. தங்களுடைய ஸ்பாட் ரிப்போர்ட்ல என்ன கிடைச்சது அப்படின்னு ஃபைண்டிங்ஸ் தீவிரமாக நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் குறிப்பா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பத்தல, இந்த வேகம் பத்தல, இன்னும் வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்குங்க. விஜய் மீது உச்சகட்ட கோபத்தில் ராகுல், பின்னணியில் 7 காரணங்கள். இங்க நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சியுடைய உதவியால தான் திமுக இத்தனை எம்எல்ஏக்களை பெற்று இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக தாவேக அமைச்சர்கள் பேசினாலும் கூட காங்கிரஸ்க்கும் தாவேகாவுக்கு இடையில கடந்த ஒரு வாரமாகவே ஏதோ ஒரு கோல்டு வார் ஓடிக்கொண்டு தாங்க இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா தொடக்கத்துல ரொம்ப சாஃப்டாக பதில் கொடுத்துட்டு இருந்த திரு மாணிக்கம் தாகூர் தமிழ்நாடு தலைவர் இப்ப ரொம்ப இறங்கி கோபமா நாங்கெல்லாம் இல்லைன்னா அமித்ஷா உங்களுடைய கதையே முடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ரீதியில ரொம்ப ஹார்ஸாவே அட்டாக் பண்றாரு இல்லையா. அதை ஒட்டி தான் சில பின்னணிகளை நம்ம விசாரிச்சா மக்களவை எதிர்கட்சி தலைவர் எம்பி திரு ராகுல் காந்தி அவங்க டீம் ரொம்ப அப்செட்ல தான் இருக்காங்க சிஎம் விஜய் அவங்க டீம் மீது அப்படின்னு கதர் சட்டையினர் தெரிவிக்கிறாங்க. இதனுடைய பின்னணிகளை நேற்றைய காணொலியிலேயே நம்ம விரிவா பதிவு செஞ்சிருக்கோம். தம்பி மறக்காம எடிட்டர் தம்பி திரு அபிமன்யு அவர்களே பக்கத்துல அந்த போஸ்ட் வச்சிருங்க தம்ப்நெயில்ல. அதனுடைய ஃபாலோப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். மெயினா தேர்தலுக்கு முன்னாடியே கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், அதுல விஜய் அவரை உடனடியாக தொடர்பு கொண்டு ஆறுதல் கொடுத்து பேசினாரு ராகுல் காந்தி. நாங்க இருக்கோம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சில விஷயங்களை கைட் பண்ணாரு, அந்த அளவுக்கு தோழமை காட்டினாரு. ஆனா அதே வகையிலான ரிப்ளை தாவேகா சைட்ல இருந்து வருதா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது, இங்க 108 சீட்டு மட்டுமே வெற்றி அடைஞ்சிட்டு தாவேகா குறிப்பா விஜய் இங்கேயும் அங்கேயும் கவர்னர் மாளிகைக்கும் இங்கேயும் ஒவ்வொருத்தரையும் இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல உடனடியாக அவருக்கு வாழ்த்துக்களை பதிவு செஞ்சாரு. வெற்றி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு ராகுல் காந்தி. மூன்றாவதாக இங்கேயும் அங்கேயும் ஆதரவு கேட்டு அலைஞ்சிட்டு இருந்த நேரத்துல அப்புறம் காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அவர் பேசின உடனேயே அவர்கிட்ட விஜய் ஓப்பனா ஆதரவு கேட்டாரு காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படின்னு. உடனடியாக ராகுல் காந்தி காங்கிரஸ் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம் ஆட்சி அமைக்க அப்படின்னு 5 எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுக்க வச்சாரு நேர்ல சந்தித்து. நான்காவதாக, இதுதான் முக்கியமான பாயிண்ட், தனிப்பெரும்பான்மை இல்லாததால தாவேகாவை உடைத்து அங்கிருந்து எம்எல்ஏக்களை தூக்கி இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சிஎம் ஆக்குற ஒரு பிளான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் கிட்ட இருந்தது. அதை அவங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற நேரத்துல தான் ஸ்மெல் பண்ணி உடனடியாக ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாரு டிவிகேவுக்கு. அடுத்து அவர் செஞ்சது மற்ற கட்சியினர்கிட்டையும் அவரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசினாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவிகே சைட்ல முயற்சி செஞ்சப்ப அந்த அளவுக்கு அங்க சப்போர்ட் வரல. அதுதான் 5வது பாயிண்ட். சிபிஐ பார்ட்டியுடைய தேசிய செயலாளர் தோழர் திரு டி ராஜா அவரை தொடர்பு கொண்டதாகட்டும், இங்க தோழர் திரு பேபி
கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்கள தொடர்பு கொண்டதாகட்டும், பொதுச் செயலாளர், இப்படி தேசிய அளவில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமையும் தொடர்பு கொண்டு, அப்புறம் முஸ்லீம் லீக் அவங்களுடைய தலைமையும் தொடர்பு கொண்டு, இங்க தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த சூழல்ல நல்லது, இல்லைன்னா நேரடியாக பாஜக உள்ள வந்துருவாங்க, அது இன்னும் ஆபத்து அப்படின்னு பேசி அங்க அவங்க ராகுல் கொடுத்த ஒரு ப்ரெஷரும் உடனடியாக அங்க இருந்து இங்க ஆதரவு வந்தது தாவேகா கட்சிக்கு. அதன் தொடர்ச்சியாக திரு மல்லிகார்ஜுன கார்கே, தேசிய தலைவர் காங்கிரஸ், அவர் மூலமாக 2 முறை திரு தொல் திருமாவளவன் விசிக தலைவர் அவரை தொடர்பு கொண்டும் நீங்க இங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேச வச்சாரு ராகுல் காந்தி. ஏன்னா தொடக்கத்துல இருந்தே ஒரு ஊசலாட்டம் இருந்தது, இவ்வளவு நாள் ஒரு கூட்டணி திமுக இருந்துட்டு இப்ப இப்படி ஜம்ப் பண்ணா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு. ஆனாலும் இன்னைக்கு சூழல் மோசமா இருக்கு, இதுதான் சரியான வழியாகவும் இருக்கும். 108 தொகுதிகள்ல மக்கள் தாவேகாவை தேர்வு செஞ்சிருக்காங்க, மக்களுடைய குரலுக்கு தேர்வுக்கு நாம செவிசாய்க்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதின் பெயர்ல தான் இப்ப இந்த பக்கம் ஆதரவும் பெருகியது. 6வதாக ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கால்குலேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் ஒரு 140க்கும் மேற்பட்ட எம்பி தொகுதிகள் இருக்கு. இப்ப விஜய் தாவேகா கூட்டணி இங்க வந்துட்டாங்கன்னா இதுல அப்படியே கொத்து கொத்தாக 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஈஸியா வெற்றி பெற்றுவிட முடியும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இங்க கர்நாடகா அப்படின்னு கொஞ்சம் மகாராஷ்டிரா வரையும் முயற்சி செஞ்சா டோட்டலா வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் அவருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஊபி தேர்தலை ஒட்டியும் அகில இந்திய அளவிலேயும் இவரை கூட்டு போனோம்னா சில விஷயங்கள் பாசிட்டிவா நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா அமையும் அப்படின்னு பாஜக வீழ்த்திடலாம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆனா இங்க இருந்துதான் இவங்க தாவேகாட்டையும் குடைச்சல்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பிரதமர் வேட்பாளர் பிஎம் இவர் தான், விஜய் தான் பிஎம் அப்படின்னு தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் தாவேகாவினர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவிலையும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தங்களுக்கு ஆதரவாக யூடியூபர்ஸ் மூலமாக நிறைய வீடியோக்களையும் அப்படி மாத்திட்டாரு, தமிழ்நாட்டை இப்படி மாத்திட்டாரு, இவர் அடுத்து இந்தியாவுக்கு பிரதமராக போறாரு, பிஎம் ஆயிட்டா இந்தியாவே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் பெரும்பாலான யூடியூப்ஸ்ல விஜய் அவரை ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய வைரல் ஆகிட்டே இருந்தது. இது எல்லாமே காங்கிரஸ் டெல்லி தரப்ப கடுப்பாக்குனது. ஏன்னா அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்க இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் இரட்டை பரப்புரையாக அங்க முன்வைக்கலான்ட்டு இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராகுல பிஎம் வேட்பாளர்னு முன்னிறுத்துற நேரத்துல குறுக்க விஜய் பிஎம் வேட்பாளர்னு வந்தா ஒத்துப்பாங்களா என்ன? அப்புறம் இங்க தென்மண்டல மாநாட்டுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வந்திருந்தாரு இல்லையா, அப்பையும் சந்திக்கிறது சிஎம்ஓ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தவங்களும் சந்திக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா இப்ப டீலிமிட்டேஷன் அதை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 543 எம்பிக்களுக்கு மேல தொகுதிகளுக்கு மேல அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இங்க சட்டமன்றத்துல தீர்மானம்லாம் போட்டாங்க. ஆனா பின்னாடி இப்ப பார்த்தோம்னா பேசினப்ப நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் குறையாத அளவுக்கான ஒரு தொகுதி மறுவரையறை வேணுங்கிற மாதிரி பேசினத இப்படி கொஞ்சம் மாறினது, அதுல கொஞ்சம் பாஜக சாய்வு, அதாவது கடுமையாக அட்டாக் பண்ணாத தன்மை டிவி கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு டெல்லி கதர் சட்டையினரை. அதனுடைய மற்றொரு வெளிப்பாடாகவும் தான் அங்கிருந்து ஓலை வர, இல்ல மெசேஜ் வர, அதுக்கப்புறம் என்ன, இங்க இருந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் கடுமையாக அட்டாக் பண்றாங்க தாவேகாவை. அதுதான் அமித்ஷா அவங்களுடைய கதையே முடிச்சிருப்பாருங்க நாங்க இல்லைன்னா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே ரிப்பீட் பண்ணி நான் சொல்றேன். இதுதாங்க இந்த பின்னணிகள் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தும் தாவேகா சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு தாவேகாவினர் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் கூட்டணி கட்சியினர் பல வகைகள்ல அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்றைய காணொலியில விரிவாகவே இதை பத்தி நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். சோ நம்ம தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா நம்ம வேற ரூட் எடுக்கணும் அப்படின்னு சில கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட அதன் தொடர்ச்சியாக தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவருமே எங்க கிட்ட அதிமுகவினர் இன்னும் 10க்கும் மேற்பட்டவங்க பேசிட்டு இருக்காங்க, 25 பேருமே இங்க வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப அவங்கள வச்சு சிங்கிள் மெஜாரிட்டியா ஆளுங்கட்சியா ஆகணுங்கிறது தான் விஜய் அவங்க டீமுடைய ஒற்றை பிளானா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்கிறாங்க.
நிறைய விஷயங்கள் பரபரப்பா பத்த வச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனா ஒண்ணு, மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையான நோக்கத்தோடு தீர்க்க முயற்சி பண்ணும். அதை நோக்கி நீங்க வேகமா முன்னகர்ந்தா எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு சாட்சி, இன்னைக்கு அவர் மறைந்தாலும் இன்னமும் மக்களுடைய மனசுல நீடித்து நிலைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எங்க பார்த்தாலும் சரி, ரீல்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாவற்றிலுமே இன்னைக்கு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நிரம்பி இருக்காரு. ஆகஸ்ட் 25ஆம் நாள் அவருடைய இனிய பிறந்த நாள். தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே முடிஞ்ச வர இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பக்கத்துணையா அவர் இருந்தாரு. அதை ஒவ்வொருத்தரும் நம்ம நெஞ்சில ஏந்திக்கணும். கேப்டனுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நினைவுகள் எப்பவும் எங்ககிட்ட இருக்கு. நன்றி, வணக்கம்.